அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பின்னாடி ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் தங்களுடைய நைட்வுட் பட்டத்தை வந்து துறப்பார். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 12th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்குங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போ நடக்குது? 1919 ஏப்ரல் 13 நடக்குதுங்க. சரியாங்க, ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கு வழங்கப்பட்ட அரச பட்டத்தை வந்து துறக்கிறாரு. வேணாம் அப்படின்னு திருப்பி கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏப்ரல் 13 தானங்க ஜாலியன் வாலாபாக் நடக்குது. அப்படியே அடுத்த மாதம் மே 13 திருப்பி போகிறங்க 31 அப்போ 19 மே 31 என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அரச பிரதிநிதி, அதாவது வைஸ்ராயின்னு சொல்கிறோம்லங்க. ஸோ அந்த வைஸ்ராய்க்கு வந்து கடிதம் எழுதுகிறாரு. எந்த மாதிரி கடிதம் எழுதுகிறாருன்னு பாருங்கள். அதாவது இணக்கமற்ற சூழல் நிலவக்கூடிய இந்த வேளையில் அவமானத்தின் சின்னமாக இந்த மதிப்புக்குரிய பட்டம் திகழ்கிறது. ஆனால் மிக மதிப்புக்குரிய பட்டங்க அந்த பட்டம். ஆனால் ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் மக்களை வந்து ஒரு மக்களாக கூட மதிக்காமல் நீங்கள் சுட்டு தள்ளினீங்க. ஸோ இதை வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவமானத்தின் சின்னமாக தான் இந்த பட்டத்தை வந்து நான் பார்க்குறேன். அடுத்தது, மனிதர்களாக கூட கருத முடியாத நிலையில் மதிப்பிழந்து போன எனது நாட்டு மக்களுக்கு, அப்போ என்னுடைய நாட்டு மக்களை ஒரு மக்களாக கூட நீ வந்து பார்க்கல, அவனை வந்து நீ வந்து ஈவு இறக்கம் இல்லாமல் கொண்டிருக்க. ஸோ அப்போ அந்த நாட்டு மக்களுக்கு ஆதரவாக நான் ஏதாவது பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வழங்கப்பட்ட அனைத்து சிறப்பு பட்டங்களையும் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஒப்படைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாரு ரவீந்திரநாத் தாகூர் அவங்க வைஸ்ராய்க்கு வந்து 19 மே 31 வந்து கடிதம் எழுதுகிறாரு. அந்த கடிதத்தில் இவ்வாறு குறிப்பிட்டு என்ன பண்ணுறாரு, தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பட்டங்களையுமே வந்து திரும்ப ஒப்படைக்கிறாரு. அப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு தனது அரச பட்டத்தை துறந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஒரு கூற்று வடிவத்தில் 2-3 ஸ்டேட்மெண்ட் இந்த பாக்ஸ்லேயே இருக்கக்கூடியதை வார்த்தைகளை கொடுத்து 2-3 ஸ்டேட்மெண்ட்டாக வைப்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.